ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கடலிடம் மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்மை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. நெஞ்சுடனே தாம் புலம்பி நீல நிறத் தாழீன்ற குஞ்சரத்தை ஆதரித்துக் கும்பிட்டால் கஞ்சமுடன் காமமுதல் மும்மலத்தின் கட்டறுத்து ஞானமுடன் பூமிதனில் வாழ்வார் எப்போதும். பட்டினச்சித்தர். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். ஃபண்ட்ஸ் இல்லாம என்னால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. உதவி செய்ய ஒருவன் உம்மை தேடி வருவான். எது எது எப்ப நடக்கணும், நடத்தி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் சாமி. நேத்து எனக்கு சித்தர் பக்கத்திலே தரிசனம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பேசினாரு. என்ன நடந்துச்சுன்னா, இல்ல இந்த ஓலசுவடியெல்லாம் முழுசா படிச்சு முடிச்சா ஒருவேளை தெரிய வருமோ என்னவோ. ஏன் சார், எப்ப படிச்சு முடிப்பீங்க? எனக்கே தெரியல. சின்ன எழுத்தா இருக்கிறதுனால படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் சீக்கிரமா படிச்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்க முன் ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். அப்படியா? சொல்லுங்க வைத்தியரே, என்ன விஷயம்? நம்பூதிரி முன்னொரு தடவை என் வீட்டுக்கு வந்த போது என் மருமகனோட படத்தை பார்த்துட்டு அவர் இன்னும் சாகல, உயிரோட சித்தவனத்துல தான் இருக்காருன்னு சொல்லி இருந்தாரு. என் மகளோட பிறந்த நேரத்தை வச்சு கண்ணன் வீட்டுக்கு வர ஜோசியரும் என் பொண்ணு விதவை கிடையாதுன்னு கணிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு. நாளைக்கு நானும் நம்பூதிரியும் என் மருமகனை தேடி சித்தவனத்துக்கு போறோம். என்னமோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இந்த விஷயம் உங்க பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. மருமகனை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லிக்கலாம்னு. அதுவும் சரிதான். நம்பூதிரி ஜோசியரும் சொன்ன மாதிரியே உங்க மருமகன் உயிரோட இருந்து நீங்க போய் கூப்பிட்டு அவர் உங்க கூட வரணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். நல்லதுங்க. நாளைக்கு நான் சித்தவனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். வரேங்க. இந்த ஊர்ல ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. சித்தர் நம்மள ஆசீர்வாதம் பண்ணதை பார்த்தா விக்ரமனுக்கு மாதிரி நமக்கும் ஏதாவது கதை இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ராஜலட்சுமி,
சுவாமி சுவாமி சாமி, நீங்க நிஷ்டே கலைச்சு கண்ணு முழிச்சிட்டீங்களா? இந்த நாளுக்காக தான் சாமி நாங்க இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். உங்க குரலால உங்க கையால ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் தவம் இருந்தமே சாமி. ஈஸ்வரா சுவாமி, எவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த அபலியோட பேரை கூட ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடுறீங்களே சாமி. ராஜலட்சுமி, உன் கணவனை பற்றியும் உன் மகளை பற்றியும் தானே உனது மனக்குறை? உன் மகள் பேச வேண்டும். அதன் மூலமாக உனது கணவன் விடுதலையாக வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா சாமி. அதன் விதிப்படி எல்லாம் சரியாகவே நடக்கும். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதன்படி உன் மகள் குணமாவதும் உன் கணவன் விடுதலையாவதும் அந்தந்த நேரப்படி முறைப்படி நடந்தே தீரும். கவலை வேண்டாம். குணக்கண்ணியால் பாதி குணமான உனது மகள் முழுமையாக குணமாக திருக்கிழாக்குடிக்கு அவளை அழைத்து போ. அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? தெரியாது சாமி. பொன்னமராவதி பக்கத்திலே பூலாங்குறிச்சி என்றொரு ஊர் இருக்கிறது. அங்கு அபிராமி ராமநாதன் என்றொரு சிவபக்தர் அந்த ஊரை தத்தெடுத்து பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். அந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயர் வர காரணம் பூமலர்ந்த குறிச்சி. அதாவது அந்த காலத்தில் பூ பூத்து குலுங்கின ஊர் பூமலர்ந்த குறிச்சி, பூலாங்குறிச்சி என்று ஆகிவிட்டது. அந்த ஊரிலிருந்து 3 மைல் தூரத்தில் தான் திருக்கிழாக்குடி என்ற ஊர் இருக்கிறது. அங்கு ஈஸ்வரமூர்த்தி 3 இடங்களில், அதாவது தரையில் பொய்யாமொழி ஈசனாகவும், நடுவில் திருக்கோலநாதனாகவும், மேலே குன்றீசனாகவும் வீற்றிருக்கிறார். உன் மகளை அங்கு அழைத்து போ. அங்கிருக்கும் பொய்யாமொழி ஈசனை தரிசிக்கவை. திருக்கோலநாதனை பூஜித்து என் குருநாதர் அகத்தியருக்கு மலர் தூவி அங்கு இருக்கும் குன்றீசனுக்கும் பலாமரத்தீசனுக்கும் சுனை நீரால் அபிஷேகம் செய்யவை. சரிங்க சாமி. அங்கு சப்தகன்னிகள் தேனீக்கள் ரூபத்தில் இருந்து தினமும் சிவலிங்கங்களை வணங்கி போவதை உன் மகளை பார்க்கவை. சுனை நீரை பருகவை. அங்கிருக்கும் காற்றும் சூழலும் ஈசனின் அருளாசியும் உன் மகளை குணமாக பருகவை. அங்கிருக்கும் காற்றும் சூழலும் ஈசனின் அருளாசியும் உன் மகளை குணமாகச் செய்யும். என்ன, நான் சொன்னபடி செய்வாயா? செய்யற சாமி, நிச்சயமா செய்யற சாமி, செய்யற சாமி. சரி சாமி, கண்டிப்பா செய்யற சாமி, கண்டிப்பா செய்யற சாமி, செய்யற சாமி, கண்டிப்பா செய்யற சாமி, கண்டிப்பா. மா, ஈஸ்வரா, ஈஸ்வரா. என்னம்மா, என்ன ஆச்சு? கண்ணா, ஒரு கனவு கண்டப்பா. என்ன கனவு? கனவுல காக்கை சித்தர் தியானம் கலைஞ்சி என் பேரை சொல்லி கூப்பிட்டு பிருந்தாவுக்கு முழுசா தெரியணும்னா அவளை திருக்கிழாக்குடிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க திருக்கோலநாதரை தரிசனம் பண்ண வச்சு அழைச்சிட்டு வான்னு சொன்னாருடா. கனவுலயே நானும் சரின்னு சொல்லிட்டப்பா. திடீர்னு முழிப்பு வந்துருச்சுடா. அப்போ திருக்கலாக்குடிக்கு அக்காவை நீங்க கூட்டிட்டு போறீங்க? ஆமாப்பா, காக்கை சித்தர் சொன்னா போய் தானே ஆகணும். உங்க அக்கா முழுசா குணமாக வேணவா கண்ணா? மா, அவர் சொன்னதா நீங்க தானேமா கனவு கண்டீங்க. அவரே சொன்னதா அப்புறம் எப்படி ஆகும்? டேய், நான் கனவு கண்டா நான் சொல்லி வச்சா கனவு கண்ட? தியானத்துல இருக்கிற சித்தர் சாமி எப்படி வந்து சொல்ல முடியும்? கனவுல தானே சொல்ல முடியும். உங்க கனவுல வந்து சொல்றவர் ஏமா என் கனவுல வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு? அது எப்படிப்பா சொல்லுவாரு? நீ சாமியை நம்புறியா இல்ல சித்தரை நம்புறியா உன் கனவுல வர்றதுக்கு?
நம்புறவங்களுக்கு தான் வருவேன், நம்பாதவங்களுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் அவங்க என்ன சாமி, அப்புறம் என்ன சித்தர்? எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தானே அன்பு செலுத்தணும். அப்பதானே எங்களாலையும் சாமியை ஏத்துக்க முடியும். அப்பா சாமி, நீ எதையும் ஏத்துக்க வேணாம். நீதான் உன்னையே அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கியே, அப்புறம் எதுக்குப்பா உனக்கெல்லாம் கடவுள்? அபயம் சொல்லி 2 கையை தூக்குறவங்களுக்கு தான் அந்த ஆண்டவன் கூட உதவி பண்ணுவான். என்ன செய்யறதுன்னு ஒரு வழியும் தெரியாத ஜனங்களுக்கு கடவுளை விட்டா வேற வழி ஏதுப்பா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நாளை கழிச்சு பிருந்தாவை கூட்டிக்கிட்டு நான் திருக்கிழாக்குடிக்கு போக தான் போறேன். சரி, உங்க இஷ்டம், போயிட்டு வாங்க. நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? நான் புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தடி தடியா புக்ல எல்லாம் கட்டதெல்லாம் படிக்கிறதுனாலதான் எது சொன்னாலும் எதுக்கு முனையா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா வயல் வேலையை மட்டும் பாருப்பா, எல்லாமே சரியா நடக்கும். சிரிப்பு ஒண்ணு சிரிச்சிடு, படுத்து தூங்கு. நான் சொல்றத மட்டும் கேட்காத. அப்பா, போன தடவை பிருந்தாக்காக கண்ணன் கூட சித்தவனம் போனீங்க. நானும் உங்களை தைரியமா அனுப்பி வச்சேன். ஆனா யாரோ முன்ன பின்ன தெரியாத சாமியாருக்காக போறேன்னு சொல்றீங்களேப்பா. அவர் பண்ண போற பூஜைக்கு நீங்க ஏன்ப்பா துணை போகணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் சித்தவனம் போறதே உன் புருஷனை தேடிதான்னு நான் எப்படிமா சொல்லுவேன்? நம்பூதிரி சொன்ன மாதிரி உன் புருஷ மனத்துல இருக்கணும், நான் கூப்பிட்டு அவன் வரணும். இதெல்லாம் நடக்கணுமேனு தான்மா நான் வனத்துக்கே போறேன். என்னப்பா பதில் சொல்லாம அப்படியே பாக்குறீங்க? அப்பேற்பட்ட நம்பூதிரியே தேடி வந்து அப்பாவோட உதவியை கேட்கும்போது முடியாதுன்னு எப்படிமா மறுக்க முடியும்? நீ அப்பாவை நினைச்சு கவலைப்படாதம்மா. எனக்கு சித்தர்கள் எப்பவும் துணைக்கி இருப்பாங்கம்மா. அதோட அபயகந்தி வேறையும் எடுத்துக்கிட்டு போறேன். அப்புறம் என்ன கவலை? சரிம்மா, நீ போய் அபயகந்தி வேற எடுத்துட்டு வாமா. நீ அப்பாவை நினைச்சு கவலைப்படாதம்மா. எனக்கு சித்தர்கள் எப்பவும் துணைக்கி இருப்பாங்கம்மா. அதோட அபயகந்தி வேறையும் எடுத்துக்கிட்டு போறேன். அப்புறம் என்ன கவலை? சரிம்மா, நீ போய் அபயகந்தி வேற எடுத்துட்டு வாமா. அப்பா, நம்பூதிரி வந்துட்டாருமா, கொஞ்சம் பிடி. ஈஸ்வரா, நம்பூதிரி சொன்ன மாதிரி என் மருமக உயிரோட இருந்து அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு என் கூடவே அவனும் வந்துடணும். சாமி, உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நாம கிளம்பலாம். நீங்க அந்த அபயகந்தி வேர் எடுத்தாச்சுல்ல? எடுத்தாச்சு. சரி, நாம போலாம். மகளே, சீக்கிரம் உனக்கு சுபிக்ஷம் கிட்டும்.
வள்ளி, பத்திரமா இரு. சீக்கிரமா போயிட்டு பொழுது சாயறதுக்குள்ள வந்துடுறேன். சரிப்பா. வாங்க. ம். ம். வைத்தியரே, சித்தவனத்துக்குள்ள பிரதோஷ வேளையில சிவலிங்கத்துக்கு நந்தினி பசு பண்ண போற பாலாபிஷேகத்தை அந்த சித்தர்களால மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். ஞான அஞ்சனம் தரிச்சிருக்கிறதால உங்ககிட்ட அபயக்கந்தி வேறு இருக்கிறதாலையும் நமக்கும் அந்த அபிஷேகத்தை தரிசிக்கிற கொடுப்பனை கிடைக்கும். இந்த நாள்ல வனத்துக்குள்ள இருக்கிற எல்லா சித்தர்களும் ஒண்ணு கூடுறதால நிச்சயமா அங்க முருகேசன் வருவான். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. நானும் இத்தனை வருஷமா சித்தவனத்துக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா நான் நந்தினி பூஜையை பத்தி இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எல்லாம் யக்ஷினி சொல்லித்தான். அப்படியா? ஏன் சாமி, நீங்க வேண்டிக்கிட்டா யக்ஷினி தேவி எப்பவும் பிரசன்னமாவாங்களா? ஆமா, இப்ப நான் தியானிச்சு அழைச்சாலும் அவ பிரசன்னமாவா. ஏன்னா என் தாத்தா, என் அச்சன், ஞான் எல்லாருமே அவளை காலம் காலமா பூஜிக்கிறோம். யக்ஷினி தேவி எப்ப அழைச்சாலும் என்ன கேட்டாலும் எமக்கு பதில் சொல்லுவா. அவ முக்காலமும் மறைஞ்சவ. மறைந்தது, மறைந்திருப்பது, மறைய போவதுன்னு எல்லாம் சொல்லுவா. அவ அருள் நமக்கு இருக்கிறதுனால தான் எவ்வளவோ நல்ல காரியங்களை என்னால செய்ய முடியுது. சிவாய. ஓம் நம 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 சிவாய. முருகேசா. சாமி, நான் நந்தினி பசு செய்கின்ற பாலாபிஷேக பூஜையை பார்க்க செல்ல வேண்டும். நான் தயாராகி வருகிறேன். அதற்குள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வை. சரிங்க சாமி. சாமி. என்ன சாமி, நந்தினி பூஜையை பார்க்க உங்க கூட நானும் வரட்டுமா? வேண்டாம். சாமி, சாமி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுக்காக என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி கேட்கிற சீடன் எனக்கு தேவையில்லை. என்னை மன்னிச்சுக்கோங்க சாமி. மன்னிப்பு கேட்கிறதும் மன்னிப்பு கொடுக்கிறதும் சராசரி மனுஷங்களோட வாழ்க்கை.
சித்த வனத்துக்குள்ளே மனுஷ வாழ்க்கைக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொலைக்கத்தான் யோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோக வாழ்க்கையிலே தப்புக்கும் இடமில்லை, மன்னிப்புக்கும் இடமில்லை. நீ இன்னும் அந்த முறைக்கு வரவே இல்லை. அதனால் உன்னை மன்னிக்க முடியாது. சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் எதிர்கேள்வி கேட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் சாமி.